எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அழகான ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் சீனையா அப்படின்னு ஒருத்தன் முட்டை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த தெரு தெருவாக போய் முட்டையை தூக்கிட்டு போய் முட்டை வாங்குறீங்களா, முட்டை முட்டை வாங்குறீங்களா, முட்டை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூவி முட்டை வியாபாரம் பண்ணி டெய்லி முட்டை வியாபாரம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அந்த சீனையா முட்டையெல்லாம் போய் வியாபாரம் பண்ணிவிட்டு எல்லா முட்டையும் வியாபாரம் ஆயிடுச்சு. அந்த வெறும் கூடையை மட்டும் எடுத்துகிட்டு வந்தான். அப்போ யோசனை பண்ணிக்கிட்டு வந்தான், இது மாதிரி ஒரு மாதத்துக்கு முட்டை வியாபாரம் பண்ணுனா நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒரு நகை வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். காலையில் எழுந்திருக்கிறப்பே அவங்க அம்மா அங்கேருந்து வந்து, சீனையா, இந்த எல்லா துரதிர்ஷ்டமும் நம்ம தலையில் தான் இருக்கும் போல இருக்குது, நம்ம வீட்டில் தான் அந்த துரதிர்ஷ்டம் முழுக்க இருக்கும் போல இருக்குது, அந்த நம்ம வீட்டில் இருந்த கோழி முழுக்க எல்லாம் செத்து போயிட்டு ஒரு கோழி கூட இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதும் அந்த சீனையா ரொம்பவுமே கவலையாக, இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணுறது, எப்படி வியாபாரம் பண்ணுறது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு ரொம்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அவரை மறுபடியும் என்ன பண்ணால், தயிர் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு தயிர் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தான். முதல் போட்டு தயிர் வியாபாரம் பண்ணி நல்லா கொஞ்ச நாள் தயிர் நல்லா வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா, தயிர் வியாபாரமே வீணாக போயிட்டு, தயிர் அவன் வாங்கி வச்சிருந்த தயிர் முழுக்கவுமே வீணாக போய் தயிர் வியாபாரம் பண்ண முடியாமல் நட்டமாக போயிடுச்சு. உடனே சீனையா ரொம்பவுமே கவலைப்பட்டு அந்த தயிர் வியாபாரத்தையும் நிறுத்திட்டு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலன்ட்டு ரொம்பவுமே கவலையாக இருந்தான். அதுக்கப்புறமா சரி, நம்ம சூரியகாந்தி பூ விளைவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்க இருந்த இடத்துல கொஞ்சமாக அந்த சூரியகாந்தி பூவை போட்டு விளைவிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சூரியகாந்தி பூ நல்லா செடி முளைச்சி நல்லா பூ பூத்துருந்துச்சு. பூ பூத்துருக்கப்ப பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே பூச்சி உளுந்து எல்லாமே வீணாக போய் கருகி போயிடுச்சு. கருகி போனதும் அதில் போட்டிருந்த முதல் முழுக்கவுமே வீணாக போயிடுச்சு. வீணாக போனதும் அந்த சீனையா என்ன பண்ணா, நம்மளுக்கு எல்லா வியாபாரமே இப்படி வீணாக, நம்மளுடைய முதல்லாம் வீணாக போகுது, இந்த சூரியகாந்தி வியாபாரமும் வீணாக போயிடுச்சு, நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எப்படி வாழ்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவுமே கவலையாக இருந்தான். அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துருந்தான். உட்காந்துருந்தப்ப ஒரு குறி சொல்கிறவங்க அங்கேருந்து வந்தாங்க. இது மாதிரி, ஏன் நீங்கள் ரொம்பவுமே கவலையாக இருக்கிறீங்க, உங்கள் தலையில் நிறைய வருத்தங்கள் இருக்குது, நிறைய கவலைகள் உங்கள் தலையில் இருக்குது, நீங்கள் எந்த ஒரு வியாபாரமுமே செய்ய முடியாது, எந்த வியாபாரம் செஞ்சாலுமே நட்டமாக போயிடும், அதனால் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் பேசாமல் வீட்டில் போய் படுத்து தூங்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த குருவியை சொல்கிறவங்க சொன்னதும் அந்த சீனையா என்ன பண்ணால், என்ன இப்படி அப்படியே உண்மையாகவே எல்லாமே சொல்கிறாங்க, அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி போனதுக்கப்புறமா அந்த மரத்தடியை விட்டு எழுந்திரிச்சு வீட்டுக்கு போய் படுத்துட்டான். படுத்ததும் அதுலேருந்து அவன் எங்கேயுமே போகலை. படுக்கிறது, சாப்பிட்றது, படுத்துக்கிறது, சாப்பிட்றது, இப்படியே தான் செஞ்சுக்கிட்டே இருந்தான். எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் ரொம்பவுமே அவன் சோம்பேறியாக போயிட்டான். அவங்க அம்மா டெய்லியும் பேசுவாங்க அவனை, ஏன் இப்படி இருக்கிற, சோம்பேறியாக இருக்கிற, ஏதாச்சும் சம்பாதிக்கணும், இல்லைன்னா நீ ஏதாச்சும் வெளியில் போய் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவுமே கவலைப்பட்டாங்க. கவலைப்பட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க, என்ன நம்ம பையன் இப்படி இருக்கிறான், இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதனால் என்ன பண்ணுறது அவனை அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பொண்ணோட பேர் லக்ஷ்மி. அந்த மாமியார் என்ன பண்ணாங்க, சீனையாவோட அம்மா லக்ஷ்மியை கூப்பிட்டு, இங்கே வாமா, உனக்கு நான் நல்லது செஞ்சேனா கெட்டது செஞ்சேனான்னு எனக்கு தெரியாது, நான் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நீ அவனை நல்ல விதமாக நீ தான் குடும்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, காசி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதும் இந்த லக்ஷ்மி கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக குடும்பம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த லக்ஷ்மி என்ன பண்ணா, இவர் இந்த துரதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறதுல இவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாரு, இவர் நம்ம எப்படி திருத்துறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணாங்க. அந்த லக்ஷ்மி அம்மா யோசனை பண்ணிவிட்டு,
என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வாழைக்கன்றுகளை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அந்த சீனையாவை கூப்பிட்டு, என்னங்க நீங்கள் வந்து இந்த வாழைக்கன்றை முதல்ல நீங்கள் தான் நடணும் அப்படின்னு சொன்னதும் சீனையா சொன்னால், நானே ஒரு துரதிர்ஷ்டசாலி, நான் வந்து வைக்கலை, நீயே வச்சுக்க அப்படின்னு சொன்னது. இல்லை, எனக்கு வந்து நீங்கள் தான் முதல்ல கிடைச்ச அதிர்ஷ்டசாலி, அதனால் நீங்கள் தான் இந்த வாழைக்கன்றை வைக்கணும் அப்படின்னதும் சரின்னு சீனையா என்ன பண்ணால் ஒரே ஒரு வாழைக்கன்றை நட்டுட்டு வந்துட்டான். பாக்கி வாழைக்கன்றுகளையெல்லாம் இந்த லக்ஷ்மி அம்மா நட்டு வச்சுருந்தாங்க. வச்சுருந்ததும் இந்த சீனையாவுக்கு, ஐயோ நம்மளே ஒரு துரதிர்ஷ்டசாலி, நம்மளை வந்து முதல்ல இந்த வாழைக்கன்று வைக்க சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டெய்லி அந்த வாழைக்கன்றுக்கு போய் தண்ணி பிடிக்கிறது, கொத்தி விடுறது, உரம் வைக்கிறது, இப்படின்னு அந்த வாழைக்கன்றை நல்ல விதமாக கவனித்து அந்த வாழை மரம் என்னாச்சுன்னா பச்சை பசேல்னு சூப்பராக வளர்ந்து பெரிய பெரிய தாராக விட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததும் அந்த வாழைத்தார்களெல்லாம் வெட்டி விற்றாங்க. நிறைய அவங்க பணம் சம்பாரித்தாங்க. பணம் சம்பாரித்ததும் அந்த லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்து துரதிர்ஷ்டசாலின்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் தான் முதல்ல இந்த வாழைக்கன்று நட்டீங்க, அது வந்து நல்லா இப்படி நம்மளுக்கு பலன் கொடுத்துருக்கு அப்படின்னதும் சீனையா என்ன பண்ணா, உடனே மறுபடியும் ஒரு 4 ஏக்கர் இது நிலத்தை வந்து ஒத்திகைக்கு பிடிச்சி என்ன பண்ணால் அதில் முழுக்க எல்லாமே வெறும் வாழைக்கன்றுகளாக வச்சு அதை வந்து நல்ல விதமாக பராமரித்து நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தான். அந்த வாழைக்கன்றெல்லாம் வளர்ந்து பெரிய பெரிய மரங்களாகி என்னாச்சுன்னா நல்ல பெரிய பெரிய தார் கொடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோது கஷ்டப்பட்டுருக்கான, உழைச்சிருக்கானா, அதனால நல்ல பெரிய பெரிய தாராக கொடுத்தது. அதை எல்லாத்தையுமே வெட்டி விற்று நல்ல விதமாக பணம் சம்பாரித்து நல்லா இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்த அம்மா அப்பாவெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்து பார்த்துட்டு அந்த சீனையா வந்து இவ்வளவு மாறி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பிள்ளை வந்து இப்படி சோம்பேறியாக இருந்தான், எப்படி திருத்துறதுன்னு தெரியாமல் நம்ம இருந்தோம், நம்ம மருமகள் வந்து இப்படி நல்ல விதமாக திருத்தி நம்ம பையன் வந்து நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க. அதனால் வந்து இருக்கிற எல்லாருமே வந்து அதிர்ஷ்டசாலி தான். அவங்க வந்து உழைச்சாதான் முன்னேற முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம வந்து ஏழையாக இருக்கிறோம், அதனால் நம்ம வந்து துரதிர்ஷ்டசாலி, நம்மளால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குள்ளேயுமே அவங்களுக்குள்ள ஒரு திறமை அடங்கி இருக்குது. ஒரு திறமையோடு தான் ஆண்டவன் வந்து நம்மளை வந்து படைச்சிருக்கான். அந்த திறமையை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர்றது தான் நம்மளுடைய திறமை. அதனால் அந்த திறமையை வெளிக்காட்டி நம்ம வந்து நல்ல விதமாக உழைச்சி சம்பாதிச்சோம் அப்படின்னா எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான், எல்லாருமே முன்னேற முடியும். அதனால் யாருமே சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா, நம்மளால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோம்பேறியாக இருந்தோம் அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து நம்ம வந்து சம்பாரித்து முன்னேறணும். நம்ம எல்லாருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். எல்லாராலையுமே எல்லாமே சாதிக்க முடியும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு அவங்கவுங்க சாதிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.